வணக்கம். இந்தியன் பாரத தாயின் வழியில் எப்பொழுதும் குற்றங்கள் குறைவதற்கு ஒரு படித்த வழக்கறிஞர்கள், நல்ல நல்ல வழக்கறிஞர்கள் இருக்காங்க நம்ம நாட்டில். அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வக்கீல் சங்கங்கள் இருக்குது. அதில் மத ரீதியாகவும் அட்வொகேட் இருக்காங்க, ஜாதி ரீதியாகவும் அட்வொகேட் இருக்காங்க. இவங்க நினச்சா குற்றங்கள் குறையும். ஒருத்தனுடைய குடும்பத்தை கெடுத்து ஒருத்தன் அசால்ட்டாக வந்துட்டு என்ன சொன்னாலும் வந்துட்டு ஒரு வெளியில் வந்துடலாங்கிற ஒரு அசால்ட்னஸ் இருக்குது. அசால்ட்டு இதை குறையணும் அப்படின்னா நீங்கள் நினச்சா தான் முடியும். அட்வொகேட்டுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தான், இல்லை ஜாதி மதம் இல்லைன்னு நீங்கள் ஒற்றுமையாக இருந்து சட்டத்துக்கு உண்மையாக நீங்கள் பட்டம் உறுதிமொழி எடுத்து ஒரு நல்ல ஒரு கோர்ட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் அடுத்த ஜட்ஜி, அடுத்த லாயராக நீங்கள் ஆக போகிறீங்க. ஜட்ஜ்மெண்ட்டு நீங்கள் எப்படி கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? ஜட்ஜிக்கு தெரியும். அப்படிங்களா? அது இந்த மாதிரி நான் பேசுகிறேன்னா என்ன அப்படின்னா, குற்றங்கள் குறையணும் அப்படின்னா நீங்கள் அவனை ஒரு குற்றவாளியை தண்டனை கொடுக்கறதுக்கு தண்டனை ஜட்ஜி தீர்ப்பு எழுதி தண்டனைக்கு உள்ளே போகிறான். அவனை ஏன் வெளியே எடுக்கணும்? அவன் தானே வெளியில் இருந்துக்கிட்டு இவ்வளோ குற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கான். குற்றம் அடுத்தவனை கெடுத்துக்கிட்டு நல்ல குடும்பத்தில் இருந்து பசங்களை பூராத்தையும் தேர்ந்தெடுத்து அவனை மூளை செலவழித்து அவனையும் ஒரு பணத்தாசையை காமிச்சு ஒரு காரு வண்டி பைக்குகள் இந்த இதுக்கு தான் அவங்க போகிறாங்க. நாட்டுக்காக வேண்டி யாரும் போராடலை, நாட்டுக்காக வேண்டி யாரும் குரல் கொடுக்கல, நாட்டுக்காக எந்த போராளிகளும் உருவாகலை. இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமையாக இருந்து குற்றவாளி தண்டிக்கப்படணும். அப்போனா தான் குற்றங்கள் குறையும். ஏன் குற்றவாளி ஒரு நல்ல பையன் என்ன செய்யணும், படித்து பெரிய ஆளாகி காலேஜ் போய் நல்ல மேற்கொண்டு வெளிநாடு லெவலில் நம்மளுடைய தமிழையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்கணும். அதுதான் ஒரு சுதந்திர நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கு உண்டான நல்வழி பாதை. அது தெரியாமல் நான் குற்றம் பண்ணிட்டு நான் ஜெயிலுக்குள்ளே தான் இருப்போம்னு எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லா இளைஞர்களும் ஜெயிலில் இருக்கணும். நான் கெட்டவன் பூரா ஜெயிலில் இருக்கணும். நல்லவனையும் கெடுத்து அப்போ நம்மளுடைய நாடு என்ன லெவலில் போய்கிட்டு இருக்கு? ஒரு நம்ம நாட்டுக்குள்ளேயே இவ்வளவு இருந்துச்சுன்னா, இவ்வளோ ஒரு குற்றங்கள் நிறைந்த ஒரு பூமியாக இருந்துச்சுன்னா எப்படின்னு நான் எப்படி நான் கேட்கேன். இதை மாறணும் அப்படின்னா சட்ட அதிகாரிகள் மேற்கொண்டு பட்டதாரிகள் இந்த மாதிரி வழிகள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ பதிவு நான் போடுவேன். வீடியோ பதிவு மட்டும் இல்லை, என்னுடைய கொள்கையே நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஒரு சமுதாயம் தான் நமக்கு தேவை. அதில் இருக்கவன் தான் இருக்கணும். இல்லைன்னா இருக்க வேண்டிய இடம் ஜெயில எதுக்கு வைப்போம்? நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.